இன்றைய நாள் மிகப்பெரிய நாள், மிக புனிதமான நாள், மிக நல்ல நாள். இந்த நாட்டுக்கு கிடைத்த அற்புத அருமருந்தான கல்வி கண் திறந்த நம்ம தாத்தா காமராஜர் பிறந்த நாள். இந்த நாளிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. தாத்தாவோட சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் தான் இவ்வளவு காலங்களாக இன்றும் நிலைத்திருக்கிறது, என்றும் நிலைத்திருக்கும். தாத்தா அவர்கள் டெல்லி பயணம் செல்லும் பொழுது தொடர்வண்டி நிலையத்திலே நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது எடை இயந்திரம் அது திறப்போல எல்லாரும் அந்த எடை இயந்திரத்தில் ₹1 காசு போட்டு தங்களுடைய எடையை பார்த்து கொண்டிருந்த போது தாத்தா மட்டும் கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். நேரு சொன்னாங்களாம், நீங்களும் எடையை பாருங்கன்னு. இல்லை வேண்டான்னாங்களாம். கூட இருந்த மற்றவர்கள் எல்லாம் ஏன் பிரதமர் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றி ஒரு பேச்சு நிலவி இருக்கு. அப்போ தாத்தாவோட நிலைமையே ஐயா பிரதமர் சொன்னாங்களாம், அவர் நான் சொல்லி கேட்கக்கூடாதுன்னு நிற்கலை, அவர் கையில் ₹1 கூட இல்லை, அந்த இயந்திரத்தில் போடுன்னு சொன்னாங்களாம். அப்படி ₹1 கூட கையில் வச்சுக்காமல் இருந்து வாழ்ந்து இந்த நாட்டை ஆண்டு நமக்கெல்லாம் நல்ல கல்வியை தந்தவர் நம்ம தாத்தா. அவர் தான் கல்விக்கு தந்தை. காசு வாங்கிட்டு பள்ளிக்கூடம் நடத்துகிற எல்லாரும் இன்னைக்கு கல்வி தந்தைன்னு போட்டுக்கிறாங்க. அது எந்த வகையில் நியாயம் என்று தெரியல. மனசாட்சி உறுத்துமா உறுத்தலையானு தெரியல. அதை விட இன்னொரு சம்பவம், தாத்தா தோளில் துண்டு போடுற பழக்கம் இருந்திருக்கு. எப்போதுமே ஒரு பக்கம் போடுற துண்டை மாற்றி மறுபக்கம் போட்டிருக்காங்க. பத்திரிகைக்காரர்கள் கண்ணை உறுத்திருச்சு. ஐயா ஏன் துண்டை மாற்றி போட்டீங்க, ஏன் துண்டை மாற்றி போட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கிட்ட போட துண்டை எங்கிட்ட போட, இது ஒரு பெரிய விஷயம் விடுங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. சந்திக்கிற நேரம் எல்லாம் தாத்தாவை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நேரம் மாலை பொழுதுல, இங்கே வாங்க, நான் ஏன் துண்டை மாற்றி போட்டேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உட்காருங்க அப்படின்னு சொல்லி தோளில் இருந்த துண்டை எடுத்து காமிச்சாங்களாம். தாத்தா முதலமைச்சராக இருந்த நேரம் சட்டை கிழிஞ்சிருந்துச்சான். அந்த கிழிஞ்ச சட்டையை மறைப்பதற்காக தோளில் துண்டை போட்டு மறைச்சிருந்தேன்னு சொன்னார். மனசு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு இதெல்லாம் படிக்கிற போது. நாட்டை துண்டு துண்டாக போட்டாங்க, கேட்க நாதி இல்லை, கேட்டால் வழக்கு. ஆனால் ஐயா தாத்தா கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோளில் துண்டு போட்டு இருந்திருக்கிறார். நினச்சி பாருங்கள், எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அன்பு வைத்திருப்பாங்க, இந்த நாட்டின் மீது எவ்வளோ பற்றோடு இருந்திருப்பாங்க. அப்படி மகத்துவமான தலைவர்கள்லாம் பிறந்த நாடு இந்த நாடு. இன்றைய நிலையை எண்ணுகிற போது மனசு கொஞ்சம் வெதும்புது. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி பாடிய வைர வரிகள் ஞாபகத்திற்கு வருது. சுதந்திர தினம் கொடியேற்ற விழா நமக்கு அடுத்த மாதம் சுதந்திர தினம். அந்த கொடியேற்ற விழாவில் கொடியேற்றுற போது தாத்தா சொன்ன வாசகம் ரொம்ப அற்புதமானது. பொங்கச்சோறு பொங்கியாச்சு, பார்த்து பரிமாறுங்க, பல கட்டை வெந்திருக்குன்னாராம். பொங்கச்சோறு பொங்கியாச்சு, பார்த்து பரிமாறின பல கட்டைகள் வெந்திருக்கு. நான் சோறு வடிக்கிறதுக்கு விறகு வச்சு தான் வடிக்கணும், அதில் பல விறகுகள் வேக எரிஞ்சு போயிடும். அது ஒரு உதாரணம். அது மறைமுகமாக இந்த சுதந்திரம் பெறுவதற்கு எண்ணற்ற உயிர்களை பலி கொடுத்துருக்கிறோம் என்பதை உதாரணமாக மறைபொருளாக வச்சு தாத்தா சொன்ன அந்த வார்த்தை தான் பொங்கச்சோறு பொங்கியாச்சு, பார்த்து பரிமாறுங்க, பல கட்டை வெந்திருக்குன்னாராம். அதுபோல் என் அன்பான உள்ளங்களுக்கு நான் சொல்ல வருவது, இந்த நாடு மக்களும் நலமோடு இருக்க எண்ணிய தாத்தா காமராஜர் மக்கள் சாப்பிட்ட அதே ரேஷன் அரிசியை சாப்பிட்டார் என்பது எவ்வளவு பெரிய மகத்தான செய்தி. எப்படி மனநிலையில் தாத்தா இருந்திருப்பாரு என்பதை நினைத்து பாருங்கள். தாத்தாவோட 124வது பிறந்த நாளிலும் இந்த நல்ல நாளிலே எல்லோரும் ஒரு உறுதி ஏற்போம். நாடு நலம் பெறுவதற்கு இயற்கையை பேணி காப்போம், நீர் மேலாண்மையை கையில் எடுப்போம். ஒவ்வொரு கிராமத்தார்களும் அந்தந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளை சரி செய்து கம்மாய், குளம், குட்டை, ஏரி, தாங்கல், ஏந்தல் அப்படிங்கிற கரைகளெல்லாம் மரக்கன்றுகளை வெட்டு வைத்து வளர்த்து நீர் மேலாண்மை கையில் எடுத்து இந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் இல்லாமல் ஆக்குவதற்கு சூளுரைப்போம். நாடு நலம் பெற தாத்தாவோட இந்த பிறந்த நாளிலே அவரை வணங்குவோம். அவர் புகழ் ஓங்குக, அவரை பின்பற்றி வாழ எல்லோரும் முயற்சி செய்வோம். நாடு நலம் பெறட்டும். நன்றி, வணக்கம்.